அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அடியார் பேறு என்ற தலைப்பின் கீழ் வரும் 4வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். மறுநாடுலகில் கொலை புரிவார் மனமே கரையா கல்லென்று பொருநாடிய நின் திருவாக்கே புகழ அறிந்தேன். என்னளவில் கருணாநிதி நின் திருவுளம் முன் கல் என்று உரைக்க அறிந்திலேனே. இருள் நாடிய இச்சிறியனுக்கு இன்னும் இறங்காது இருந்தாயே. இதுதான் இந்த 4வது பாடல். இந்த பாடலில் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மருட்சி கொண்ட இந்த உலகில் உயிர்கொலை புரிபவர்கள் அவர்களுடைய மனமே கரையாத கல் என்று நினது திருமொழியாகிய வேதங்கள் உரைக்க அறிந்து கொண்டேன். கருணை வடிவமே ஆன நினது திருவுள்ளம் எனது மனதை கல் என்று உரைத்ததாக நான் அறிந்தேன் இல்லை. எனினும் அறியாமை என்ற இருள் படிந்த இச்சிறியனுக்கு இன்னும் அருள் செய்யாது இருக்கின்றாயே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை இயற்றியிருக்காங்க. இதுக்கு விளக்கம் நம்ம என்ன பார்க்கணும்னா, இதில் முக்கியமாக அவர் சொல்கிறது, மருட்சி கொண்ட இந்த உலகில் உயிர்கொலை புரிபவர்கள் மனமே கரையாத கல் என்று எனது திருமொழியாகிய வேதம் உரைக்க அறிந்து கொண்டேன் அப்படின்றாங்க. அப்போ கொலை புலை அதை பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஏன் கொலை புலை தவிர்க்கணும், அதாவது ஒரு உயிரை கொன்று அதை புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி விளக்கங்கள் பார்ப்போம். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, வள்ளல் பெருமான் திருவருட்பால் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பொதுவாக நம்ம ஏன் சாப்பிடக்கூடாது, வள்ளல் பெருமான் சொல்கிறதுக்கான காரணம் என்னன்றதை நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ இதில் பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமான் அகவினத்தார் புறவினத்தார் அப்படின்னு சொல்லி 2 வேர்டை யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது கொலை புலையை தவிர்க்கணும் அப்படின்னு வள்ளல் பெருமான் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு வராங்க. அதாவது என்ன காரணம் அப்படின்னா, புலால் உண்பவர்கள் புற இனத்தார், அகவினத்தார் அல்லர். அவர்களுக்கு ஆபத்தில் உதவி செய், பசிக்கு சோறு போடு, மற்றபடி பண்பு உரையேல், நண்பு உதவேல் என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தனக்கு கட்டளையிட்டதாகவே திருவருட்பால சொல்கிறாங்க. அப்போ 2 வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. புலால் உண்பவர்கள் புற இனத்தார், அகவினத்தார் அல்லர். அப்போ புற இனத்தார் அப்படின்னா என்ன அப்படின்னா, புறம்னா மனம், புறம் என்பது மனம். அதை புறவினத்தார் என்பது உணர்வு மனத்தோடு நின்று போனவர்கள். அதாவது அவங்களாம் அந்த மனம் கடந்த நிலைக்கு வரல, அந்த உணர்வு மனத்தோடையே இருக்கிறதுனால தான் அவங்கள புற இனத்தார் அப்படின்றாங்க. அகம்னா ஆன்மா, அகமினத்தார் எனில் ஆன்மாவில் வாழ்பவர்கள், அதாவது அந்த உணர்வு நுட்பமாகி, அதாவது மனம் கடந்த நிலையில் அந்த ஆன்மாவில் ஒடுங்கி வாழ்பவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தெளிவாக அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். புலால் உண்பவர் புற இனத்தார், அவர்களுக்கு ஆபத்தில் உதவி செய், பசிக்கு சோறு போடு, மற்றபடி பண்பு உரையேல், நண்பு உதவேல். வேறு எந்த உதவியும் சொல்லாதீங்க, வேறு எதை பற்றியும் இந்த நன்னறிகள்லாம் பற்றி சொல்லாதீங்க, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்களுடைய இயல்பு அதெல்லாம் அந்த புலால் உண்றதுனால அவங்களுக்கு இந்த விளக்கம் கிடைக்காது, சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்மளையே திரும்ப கொஸ்டின் பண்ணி நம்மளை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, பேசி பிரயோஜனம் இல்லை. அதனால் அவங்களுக்கு அப்படி உள்ளவங்களுக்கும் பசிக்கு சோறு போடு,
மற்றபடி பண்பு உரையில். ஆபத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இதில் இருக்குன்னா ஆபத்தில் மட்டும் ஹெல்ப் பண்ணி மட்டும் விடலாம், பசிக்கு சோறு போடலாம். மற்றபடி அவங்ககிட்ட போய் நம்ம இந்த சுத்த சன்மார்க்கத்தை எடுத்து அவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்க அதை புரிஞ்சுக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அகவினத்தார் புறவினத்தார் அப்படின்னு சொல்லி வளர்பெருமான் சொல்கிறாங்க. சரி, இப்படி சொன்னவங்க நம்ம உரைநடையில் வந்து பார்த்திங்கன்னா சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது தகுதியானவர்கள் சுத்த சன்மார்க்கத்துக்கு வர்றதுக்கு யாரெல்லாம் தகுதி உடையவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. அதில் சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய தடைகளாகிய சமயம், மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்களும், காமம், குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவரும், கொலை புலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்கள் ஆவார்கள். மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் இவை முதலியவைகளை தவிர்த்து கொள்வார்கள். அதாவது செயற்கையாகிய குணங்களை நன்முயற்சியால் தடுத்து கொள்பவர்களுக்கு கேவலாதிகார மரணம் நீங்கும். தெளிவாக சொல்லிடுறாங்க. அதாவது மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் எதுவும் இவங்களை அண்டாது. யாருக்கு அண்டாது? ஜாதி, மதம், சமயம், குலம், கோத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பற்றற கைவிட்டவர்கள் அவங்க. அதாவது காமம், குரோதம் போன்ற இந்த செயற்கை குணங்கள் தோன்றும் போது ஞான அறிவினால் தடுத்து கொண்டவர்கள், கொலை முளை தவிர்த்தவர்கள் இவங்க தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள்னு சொல்கிறாங்க. தெளிவாக இருக்குது. அப்போ நம்ம முதல்ல வெரி பேசிக் இதிலேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். இதை வச்சுக்கிட்டு நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் பயணித்தோம்னா பிரயோஜனம் துளியும் கிடையாது. வள்ளல்பெருமான் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. இதை நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டு தான் நம்ம பயணம் பண்ணணும். இப்போ காமம், இந்த ஜாதி, சமயம், மதம், குலம் அதுலாம் லட்சியமே வைக்கக்கூடாது. நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. பேருபதேசத்துலேயும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ராக்காதிகள்ன்ற செயற்கை குணங்கள் வரும்போது ஞான அறிவினால் தடுத்து கொள்ளணுன்றாங்க. நம்ம நிறைய நேரங்கள் பாருங்களேன், இந்த கோபப்படும் போதும் சரி, காமப்படும் போதும் சரி, வேறு எந்த மாதிரி இந்த செயற்கை குணங்கள் உண்டாகும் போது பாருங்களேன், நம்ம வந்து அதில் ஒரு அந்த அறிவே அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சுருக்காது. அதாவது ஞான அறிவினால் தடுத்து கொள்ளணுன்றாங்க பாருங்கள். ஒரு சில நேரம் நம்ம நினச்சோம்னா அந்த இதுலேருந்து அப்படியே வெளியே வந்துடலாம். ஆனால் வராமல் நம்ம பஸ்டிங் அவுட்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள். கோபம் வரும்போதெல்லாம் பாருங்கள், நம்ம அப்படியே கத்தி குமிச்சு வார்த்தைகள்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரி கெட்ட வார்த்தை உள்ளேயே வச்சுருக்கணும். நம்ம வெளியே தான் இப்படி இருப்போம். ஒருத்தவங்களோட சண்டை போடும்போது எங்கேருந்துலாம் வார்த்தைகள் எப்படிலாம் வருது, அவங்கள டாமினேட் பண்ணி பேசணும்னு சொல்லி எப்படிலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உணர்வு நிலையில் இருக்க மாட்டோம். அதாவது என்ன பேசுகிறோம் அப்படின்றதே இல்லாமல் அப்படியே கொட்டி கூச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ என்ன சொல்கிறாங்க பாரு, அந்த மாதிரி சமயத்தில் ஞான உணர்வினால் தடுத்து கொள்ளணும் அப்படின்றாங்க. மிக தெளிவாக சொல்கிறாங்க. கொலை புலை தவிர்த்தவர்கள் அவங்களும் தான் இந்த சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள். ரொம்ப ரொம்ப வெரி பேசிக்காக வள்ளல்பெருமான் சொல்கிற இந்த விஷயம். அதைத்தான் வந்து இந்த பாடல்லையும் மருள் நாடு உலகில் கொலை புரிவார் மனமே கரையா கல் என்று அப்படின்னு சொல்கிறாங்களா சொன்னவங்க. அப்போ இந்த தடைகள், அதாவது சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் யாருன்றதை பார்த்ததுக்கப்புறம் இப்போ சுத்த சன்மார்க்கத்தில் இந்த வள்ளல் பெருமான் இந்த கொலை புலையை தவிர்க்க சொல்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா, அப்படியே வந்து அகவல்ல அருமையான வரிகள் 967, 68 இந்த வரிகளில், கொல்லா நெறியே குரு அருள் நெறி என பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவமே, எந்த ஜீவனையும் தன் ஜீவன் உட்பட உயிர் வதை செய்யாது. அதாவது எந்த ஜீவனுக்கும் எந்தவித தீங்கும் செய்யாமல் வாழ்கின்ற நெறியே ஒரு குருவானவர் அருள்கின்ற நெறி என பலமுறை எனக்கு விளக்கிய மெய்ச்சிவமே அப்படின்றாங்க. அதாவது ஒரு குரு சொல்லக்கூடிய நெறி எதுவாக இருக்கும்? கொல்லா நெறியாக தான் இருக்க முடியும். அந்த நெறி எந்த ஜீவனையும் தன் ஜீவன் உள்பட, இப்போ நானும் கொல்லாமைனா நானும் எனக்கு ஜீவகாருண்யமாக பண்ணணும். நான் ஜீவகாருண்யம் பண்ணுறேன்ட்டு வெளியே மட்டும் பண்ணிவிட்டு எனது உடலை நான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன், எனது உடம்பை வந்து சரியாக கவனிக்காமல் நோய்வாய்ப்பட்டு மரணிக்கும்படி விட்டுட்டேன் அப்படின்னா நான் எனக்கு ஜீவகாருண்யம் பண்ணலை. இதுதாங்க ரொம்ப முக்கியம். கொல்லாமைனா இன்க்ளூடிங் மைசெல்ஃப், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது எந்த ஜீவனையும் தன் ஜீவன் உள்பட உயிர் வதை செய்யாது. அதாவது எந்த ஜீவனுக்கும்
எந்தவித தீங்கும் செய்யாமல் வாழ்கின்ற நெறியே குருவானவர் அருள்கின்ற நெறி என்று பலமுறை எனக்கு விளக்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. இதுக்கு அப்படியே வள்ளுவருடைய ரெஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அவர் தெளிவாக சொல்கிறாங்க, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உயிர்களை கொல்லாமல் புலால் உண்ணாமல் தவிர்ப்பவன் உலகில் உள்ள அனைவரும் கைகூப்பி தொழும்படியாக வாழ்வான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் வள்ளுவ பெருமான். அப்போ அதோட கூட இந்த குறளுக்கு இந்த 2 அகவல் வரிக்கு அடுத்த வரியே வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக செய்யலாம் விடுகன செப்பிய சிவமே. அடுத்ததுக்கே வந்துடுறாங்க பாருங்கள், எப்படி ஒரு அருமையாக பாருங்கள், ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எப்படி வலியுறுத்துகிறாங்க பாருங்கள். உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக செய்யலாம் விடுகன செப்பிய சிவமே. அதாவது எல்லா ஜீவன்களையும், அதாவது எறும்பு முதல் யானை வரை, ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களையும் பாரபட்சமின்றி உற்றார் உறவினர் அயலார் என்ற பேதமும் இன்றி தன்னுயிர் போலவே எண்ணி வாழ்க என்றும் எக்காரணம் கொண்டும் எந்த ஜீவன் மீதும் எந்தவித கிளேசமும் துளியும் இல்லாது, அப்படி ஏதாவது இருந்தாலும் அந்த விரோதத்தை விட்டுவிடுமாறும் எனக்கு அருளிய எனக்கு போதித்த சிவமே அப்படின்றாங்க. அதாவது எந்தவித ஜீவன் மேலேயும் நாம் அந்த விரோதத்தை வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, உயிரெல்லாம் பொதுவின் உளம்பட நோக்குக செய்யலாம் விடுகட என செப்பிய சிவமே அப்படின்றாங்க. இதுக்கு சான்றாம் வள்ளல் பெருமான் சொல்லிய ஒரு அருமையான பாடல், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர், அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம் பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ. பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஒருமையுடையவர்களுடைய அடிகளுக்கு, அதாவது பாதங்களுக்கு ஏவல் புரிந்திட எனது சிந்தை விளைந்தது அப்படின்றாங்க. இப்போ எவ்வளோ பெரிய வார்த்தைகள் சொல்கிறாங்க பாருங்கள். யாருக்கு? எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர், அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம் பெருமான் நடம்புரியும் இடம் என தெரிந்தேன் அப்படின்றாங்க. அப்போ இறைவன் இருக்கக்கூடிய இடம் எது? யார் ஒருத்தர் எல்லா உயிர்களையும் தனது உயிர் போல் நினைத்து அந்த ஒருமை உணர்வோடு இருக்காங்களோ அவர்களுடைய உள்ளத்தில் தான் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தெளிவாக வள்ளல் பெருமான் இந்த பாடலில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இங்கே சொல்லியிருக்க விஷயம், கொலை புரிவார் மனமே கரையாக்கல். சரி, ஒருத்தன் கொலை பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய மனம் கரையாக்கல், கொல்லாமல் இருக்கணுன்றதுக்கு வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஏன்னா இவர் சொல்லக்கூடிய நெறி கொல்லா நெறி, அதாவது ஜீவகாருண்யம்தான் எடுத்து சொல்கிறாங்க. எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது, புசிக்கக்கூடாது. கொன்று புசிக்கிறது ரெண்டுமே இது பண்ணல. நம்ம இப்போ இதில் முன்னாடி எடுத்தோன்னே நான் சொன்னேன் உரைநடை பகுதியில், சுத்த சன்மார்க்கத்திற்கு அந்த உரியவர்கள் கொலையை தவிர்த்தவர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம பொதுவாக பார்ப்போம், கொலையை ஏன் தவிர்க்கணும், அதாவது புலாலை ஏன் மறுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நம்ம இப்போ ஒரு உயிரை நம்ம கொன்று சாப்பிட்றோம். நம்ம ஒரு உயிரை கொன்னோம்னா நம்ம வேற ஒரு உயிரால் கொல்லப்படுவோம். ஏன் அப்படின்னா, இதுதான் நியூட்டனோட விதி என்ன சொல்லுது, அதாவது ஒவ்வொரு வினைக்கும் அதே அளவு எதிர்வினை உண்டு. அப்போ நம்ம இன்றைக்கி ஒரு உயிரை கொண்டுட்டோம்னா இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வேற ஒரு நாள் நம்ம ஒரு உயிர் நம்ம வேற ஒரு ஆளை கொல்லப்படுவோம். ஏன்னா அவங்களாலேயே அவங்களோட உறவினர்களாலேயோ யாரோலோ கொல்லப்படுவோம். இது நம்ம கண்கூட நீ பார்த்துக்கிட்டு இருப்போமே. எத்தனையோ பேர் யாரையோ கொலை பண்ணுறாங்க, 15 வருஷம் 20 வருஷம் கழித்து கூட வம்பம் வச்சு அவர் கொண்டுறாங்க. பார்க்குறோம்ல, இப்போ ரவுடிசம் எவ்வளவோ நடக்குது நாட்டில். அப்போ இதிலேருந்து ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்குது. அதனாலையும் புலாலை மறுத்து தான் ஆகணும். அது எந்த விதத்துலேயும் அதை சரின்னு சொல்கிறதெல்லாம் வீண் வாதம் வேணால் பேசலாமே ஒழிய, அவங்களுக்கே தெரிஞ்சிருந்தாலும் எல்லாம் வீண் வாதமே பேசிகிட்டு இருப்பாங்க. நல்லா யோசித்து பார்த்தாங்கன்னா அது உண்மை இல்லை. இவங்க எல்லாம் அது நம்ம ஒரு ஆசைப்பட்டு அந்த ருசிக்காக தான் சாப்பிட்றோமே ஒழிய,
இதுக்கு சப்பக்கட்டு கட்டலாம், பலவிதமானது சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் வீண் வாதம் பண்ணுவாங்க. சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, ஏன் புலாலை மறுக்கணும் அப்படின்னா, ஒரு உயிரை இன்றைக்கி நம்ம கொன்னோம்னா நம்ம கண்டிப்பாக கொல்லப்படுவோம் அப்படின்றது வந்து அது இயற்கையோட விதி. அதுபடியும் அது சரிதான். சரி, ரெண்டாவது, இந்த புலால் உண்ணும்போது என்ன செய்கிறோம், அது ருசிக்காக என்ன பண்ணுறோம், மசாலா பொருட்களெல்லாம் போட்டு சாப்பிடும்போது காம உணர்வு வந்து இயல்பாகவே அதிகமாகும். இது கண்கூடாக பார்க்குறது. அதனால தான் வள்ளல் பெருமான் நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தாலுமே பூண்டு, வெங்காயம், மசாலா பொருள் இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அதிகமாக போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு காம இச்சை உணர்வுகள் வந்துடும். அப்போ அது பிரயோஜனம் இல்லை. அதனால தான் சாத்வீக தாவர உணவுகளை உண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனாலேயும் வந்து புலால் நம்ம மறுத்து தான் ஆகணும். புலால் சாப்பிட்டோம்னா அந்த ருசிக்காக போடக்கூடிய இந்த மசாலா பொருட்களோடு சேர்ந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து காம உணர்வுகள் அதிகமாகும். வள்ளல் பெருமான் தான் சொல்கிறாங்கல்ல, காம உட்பகைவன் கோபவென் கொடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் செயற்கை குணங்களில் வந்துடும். செயற்கை குணங்களும் போகணும். இப்போ தானே பார்த்தோம், செயற்கை குணங்களை வந்து அந்த ஞான அறிவினால் தடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, அதுவும் வந்துருச்சு பாருங்கள். அதெல்லாம் தடுத்தால் தான் நம்ம சுத்த சன்மார்க்கத்திற்கே உரியவர்கள். இப்போ பேசிக்காகவே இதெல்லாம் விஷயங்கள், இதெல்லாம் விட்டால் தான் நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கிறேன்னு சொன்னோம்னா அது நம்மளை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடிய விஷயமாக தான் இருக்க முடியும். சரி, அப்புறம் மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் புலாலை மறுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த முடிந்த முடிவாக முத்தேக சித்தியை பெறணும். சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். இந்த தேகங்கள்லாம் பெறணும் அப்படின்னா வள்ளுவர் சொல்கிறது மாதிரி ஒருமை கண் ஒருவன் தான் பெற்ற கல்வி, ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து அப்படின்றாங்க. அப்படின்னா இதில் தெளிவாக சொல்கிறாங்க, அந்த நெற்றிக்கண், இந்த ஒருமை கண் என்று சொல்லக்கூடிய இந்த நெற்றிக்கண்ணில் ஒருவர் பெறக்கூடிய அந்த கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து அப்படின்றாங்க. 7 விதமான தாவதுக்களும் ஞானத்தங்கமாக மாறிவிடுன்றாங்க. அங்கே புலாலே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம புலால் மறுத்தலுக்கு காரணம் இதுதான். அப்போ நம்ம வந்து சாகா கல்வியை நம்ம கற்றுட்டு வரும்போது நம்மளுடைய அதுக்கு அர்த்தம் என்ன, சாகா கல்விக்கு இந்த உடம்புல உள்ள தோல், நம் தோல், மாமிசம், நரம்பு, எலும்பு, இரத்தம், சுக்கிலம் எல்லாமே வந்து என்னவா மாறணும், ஞானத்தங்கமாக மாறணும். அங்கே புலாலுக்கு வேலையே இல்லை, புலால் மறுத்தே ஆகணும். அது நம்மளுடைய பர்பஸே அதுதான். அங்கே போயிட்டு நம்ம புலால் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய இந்த லட்சியமே அதுதான், முத்தேக சித்தியை பெறணும். மரணமில்லா பெருவாழ்வை பெறணும்னா தேகம் அழியக்கூடாது. அப்போ அழியாமல் இருக்கணும்னா அங்கே போய் இந்த கறி மீன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா எப்படி ஆகும், புலால் மறுத்து ஆகணும். அதனாலையும் இந்த புலால் மறுத்தல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வெரி பேசிக். இது இல்லாமல் நான் சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்கிறேன்றது வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை விட்டாதான் நம்ம வந்து மரணமில்லா பெருவாழ்வு பெறக்கூடிய தகுதியை நாம் அடைகிறோம். இப்போ தான் ஸ்டார்ட்டு. இதிலேருந்து தான் இன்னும் மேலேறி போகணும். சாத்வீக குணங்கள்லாம் அப்போ தான் வரும். நீங்கள் கறி மீன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு சாத்வீக குணங்கள்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு சாத்வீகமாக அமைதியாக இருக்கணும். அப்பையும் சன்மார்க்கத்தில் உள்ள ஆகாரமும் எப்படி இருக்கணும், மிதமான சாத்வீகமான ஆகாரமாக இருக்கணும். அவர் சொன்ன உணவுகள்லாம் பாருங்கள், உடல் உஷ்ணத்துக்காக சொல்லுவாங்க, அதே சமயத்தில் சாத்வீக உணவாக இருக்கும். அங்கே போய் மசாலா பொருள்களையோ பூண்டு, வெங்காயம் இதிலையோ தவிர்க்க சொல்கிறாங்க. இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். நாளைய பதிவில் நாம் 5வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.